நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருமே பொங்கல் கொண்டாடி இருந்திருப்பீங்க. பொங்கலுக்கு நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய உறவுகளும் உண்டு. நம்ம ஊரில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு எங்கேயோ தூரத்தோடு இருந்து பார்த்து தெரிஞ்சிருக்கக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதை எதிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதுரை அப்படிங்கிற ஒரு நூலில் ஔவையார் சொன்ன வரிகள் தான். மொக்கையாக தான் இருக்கும் பழைய காலத்து சங்க காலத்து பாடல்கள்லாம். ஆனால் மிகப்பெரிய கருத்தாக இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன். அப்படி மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு வரிகள் தான். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். முக்கியமாக பெற்றோர்களுக்கு தான். ஏன்னா அடுத்த தலைமுறை மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. ஏன்னா வாழ்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நாம் கஷ்டமாக வளர்ந்துருக்கலாம், ஆனால் நம்முடைய குழந்தைகளை கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை அவனே உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு நல்லதை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல கலைகளை கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தை கொடுக்கணும். குழந்தைகள் சிறு வயதில் துணிந்து ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்காக இருக்கட்டும், எழுதுறதுக்காக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை துணிஞ்சு போய் கற்றுக்கிறதா இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்கணும். கற்றுக்கிற மனப்பான்மை. கல்வியை மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம ஒன்றுமே போக முடியாது. கல்வியை கற்றுக்கிட்டு நம்ம கற்ற கல்வியை சிந்தனை நிறுத்தி பேசுகிறதுக்கும் சரி, எழுதுறதுக்கும் சரி, அதை தாண்டி அடுத்த கல்வியை நம்ம அடிமட்டமாக நம்ம படிக்கிறதுக்கும் சரி, முக்கியமாக முன்ன வரணும். கூச்சப்பட்டுருக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே சுயமாக சிந்திக்கிறோம். ஆனால் என்ன, இந்த சமூகம் என்ன நினைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து பயப்படுறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாருமே கல்வியிலேருந்து, கலைகள்லேருந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரணும். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருமே சிறப்பாக வரணும். தைமகளை வருக, நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து தருக. வாழ்த்துக்கள்.